ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த சேனலில் சூப்பரான ஹெல்தியான நல்ல காரசாரமான சென்னா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சால் ஹோட்டல் டேஸ்ட்டில் வீட்லேயே சூப்பராக செய்யலாம். வாங்க நம்ம அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறட்டும். சூடேறினதுக்கப்புறம் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. இப்போ நான் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இவங்களெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும். வறுபட்டதுக்கப்புறம் நான் 4 to 5 வெங்காயத்தை தோல் உரித்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த வெங்காயத்தை இவங்க கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம். அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன்னு சொன்னேன், அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும், சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் தக்காளி நல்லா சுண்டி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிருச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அந்த மசாலா கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த 2 மசாலாவும் சேர்த்துட்டு நான் அந்த வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வந்தால் கருகிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மசாலாவும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மூக்கடலை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். குக்கரில் நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்துருக்கேன். இந்த சென்னாவையும் நான் இந்த மசாலா கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். அதனால் நான் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த கிரேவியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நாம் அப்படியே ஆல்ரெடி நான் ஊற வச்சுருந்ததில் கொஞ்சமாக மூக்கடலையும் ஒரு 4-5 துண்டு தேங்காய், முந்திரி பருப்பு ஒரு 4-5 நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சென்னா கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நாம் 4 துண்டு தேங்காய், ஆல்ரெடி ஊற வச்சுருந்தது சென்னா, 4 முந்திரி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்னா கிரேவிக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெறும் மிளகாத்தூளோ இல்லை குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம்.
நான் அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நமக்கு சென்னா கிரேவி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக சுண்டி வரட்டும். அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இன்னும் நல்லா திக்காக சுண்டி வரணும். அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக சென்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நாம் இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான பூரி சப்பாத்திக்கு சென்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த சென்னா கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரசாரமான ஹோட்டல் டேஸ்ட்டில் சென்னா கிரேவி நம்மளே பூரி சப்பாத்தி இட்லி தோசாக்கு சூப்பராக செய்யலாம். நான் எங்கள் வீட்டில் சப்பாத்திக்காக செஞ்சு கொடுத்தேன். என் பசங்க சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டு விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய் பாய்.